அழகேஷ் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 13 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 12 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோடில் பார்க்கறவங்க போய் செக் பண்ணி பார்த்துடுவாங்க. அப்போ தான் ஸ்டோரியே புரியும். எந்த எபிசோட் உண்மையிலேயே கோஸ்பமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்த கடைசியில் இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக்கை போட்டு கூடவே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க சார், இதோட கதைக்குள்ள போலாமா? இப்போ இந்த எபிசோட்ல ஹீரோவும் என்னோட சிஸ்டர்கிட்ட என்ன கூட்டின்னு போ, அவளை நான் சீக்கிரம் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் காய்ச்சல் கத்திக்கிட்டு அவனை அந்த இடத்துல இருந்து கூட்டின்னு போக. அதுக்கப்புறம் அந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட ஷேடோ ஆர்மி எல்லாருமே போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்து ஷாக வரானுங்க. ஆமா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? அதுல ஹீரோவோடைய மெயினான ஷேடோ சோல்ஜரு, அதான் அந்த ஐஆருக்கு வந்து 2 பேரும் ஒரே டைம்ல போட்டு அடிக்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி கொண்டவனா இருக்கான். பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் மட்டும் அவன் போட்டு தம்சம் பண்ணதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்னடா இந்த மான்ஸ்டர் நம்மளுக்கே உதவி பண்ணிட்டு இருக்குங்க, உண்மையாவே இதுங்க நம்மள பாதுகாக்கதான் சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கேன். ஜின்னவா அந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு, அடடா இது ஷேடோ ஆர்மியில ஒன்னாச்சு, அப்பனா என் அண்ணன் இங்கதான் எங்க இருக்கான்னு நினைக்கிறேன். டே ஜின்போ எங்க இருக்க அப்படின்னு எவ்வளவு சுத்தியும் முத்தியும் பார்த்து நகர்ந்து போயிட்டு கேட்டுல இருக்க. அப்ப அந்த ஷேடோ சொல்லிடும், இந்த இடத்த விட்டு நகராத, அங்க பாரு உன் அண்ணன் கூட சீக்கிரமே வரதான் போறான், அவன் வெளியே தான் இருக்கான்ற மாதிரி. அதுவும் கை காட்ட இவ பார்த்துட்டு ஷாக் ஆகிறா. பார்த்தா வெளியே ஹீரோ இருக்கான்ற விஷயம் வந்து அதுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன பக்கம் அந்த போர்ட்டலுக்குள்ள வந்து அந்த கிரீன் ஆர்கோடைய ஹெட்டும் இருக்கான். சிம்மாசனத்துல அவன் பயங்கரமா உட்காந்துட்டு இருக்க. கீழே பார்த்தா இன்னொரு கிரீன் ஆர்க்கும் அந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுக்குது இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம். அப்ப அந்த லீடரும், நான் தான் கிராப்டர், சீஃப் ஆஃப் தி ரெட் பிளேடு ட்ரைப், எவனாலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது இந்த இடத்துல. கிராப்டர் சார், ஒரு குரூப் ஆஃப் தி ஹை ஆர்க்ஸ் வாரியர்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனது ஹை ஆர்க் வாரியர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானுங்களே ஹியூமன்ஸுக்கு. சரி, எத்தனை பேர் மொத்தமா இருந்தானுங்க சார்? மொத்தமா 3 பேர். ஏன்டா 3 பேருக்காக நீங்க என்னடா இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாமே கிரேட் ஆர்க் வாரியர்ஸ் ட்ரைப் சேர்ந்தவங்க, நம்ம இப்படி சொல்லலாமா? சரி, நானே அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தி எடுத்துன்னு அவனும் வரான் அவனுங்களை கொல்றதுக்காக. இன்னொரு பக்கம் ஹீரோவும் டஞ்சனுக்குள்ள பார்த்தா அவனுடைய ஷேடோ ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாருமே பயங்கர இந்த பக்கம் அண்டர்ஸே பார்த்து சாக்கா வரானுங்க. டேய், இவனுங்க வழியில இவனுங்களே விட்டுணும், இவனுங்க கூட போயிட்டு நம்ம தலையிடக்கூடாது, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அப்போ பார்க்கோட செக்ரட்டரியும், பாஸ் என்ன பாஸ் ஆச்சு, நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. அடடா, இப்போ நான் ஒரு டவல் கூட எடுத்துனோம் இல்லையே, இவ்வளோ வேத்து ஊற்றுது. ஏன்னா இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. கடைசியில் ரிப்போர்ட் நான் வெளியே போய் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு எங்களுடைய மிஷின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லட்டா. சஞ்சின் பாபு இந்த இடத்துல இல்லை. பட் இருந்தாலுமே இந்த ரைடு என்னால் நிறுத்த முடியாது. காரணம் ஏன்னா சில சமன் பண்ணப்பட்ட பீச்சஸை பார்த்து நாங்கள் பயந்து இந்த இடத்த விட்டு போனோம்னா எங்களால் எந்த விதமான ரிவார்ட்ஸோ ஐட்டம்ஸோ எசன்ஸ் ஸ்டோன்ஸோ எதுவுமே எங்களால் எடுத்துன்னு போக முடியாது. எல்லாமே இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால முதல்ல நாங்கள் இதை தடுத்து நிறுத்தணும், எல்லாத்தையும் அழிக்கிறத பார்த்து இதுகிட்ட சொல்லணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா பெருவா கிட்ட வர. க்ளோஸ்அப்ல பார்த்து பயந்துரு. ஆடடே, நீ ஏன்டா இப்படி கிட்ட வர? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவனை பார்க்கவே. சரி, இருந்தாலும் இவங்ககிட்ட என்ன சொல்றது? அப்புறம் பெருவும் என்னடா இவன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இல்ல நம்ம போலாம்பா, நீ கிளம்பி இந்த தந்து அப்படி அவனை சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்த நிமிஷம் அவங்க அங்க இருந்து இன்னும் க்ளோஸ்அப்ல வர. தலைவன் பயந்துடுறான். என்னடா இவன் பின்னாடி வந்துட்டான். தலைவன் வந்த வேகத்துல அவன் கிட்ட ஒரு பொருளை கிட்ட போட்டு போறான். அவனுடைய குரூப் கூட ஜாயின் பண்ணி, பாஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அப்ப இவனுடைய சப்பார்டினேட்ஸும், நல்லா தானே இருக்கேன். யோ என்னையாச்சு, அவன் என்ன பண்ணிட்டு போனா, எதனா சொன்னானா என்ன? இல்ல எனக்கு எதுவும் ஆகல, அவன் எதுவும் சொல்லல. முதல்ல இது என்னதுன்னு பாருங்க. அப்புறம் பார்த்தா, டேய் இது டெத் நைட்டோட 8 ஆச்சுடா. ஹையஸ்ட் ரேங்கிங் இருக்குல்ல பீஸ்ட், சில மணி நேரத்துல 8 கொண்டு வந்துட்டான். இவன் மிகப்பெரிய ஆளுதான் போலிக்கு. இதுல இருந்து தெரியுது எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு நம்ம கூட இருக்காங்கன்றது. ஹையஸ்ட் ரேங்கிங் இருக்கிற பீச்சஸ் எல்லாமே இந்த இடத்துல இருந்து நம்ம வேல்யூபிளான எசன்ஸ் ஸ்டோன்ஸை காட்டில எடுத்துன்னு போகும்போது கண்டிப்பா அது ஒருத்தான விஷயமா தான் இருக்கணும். கண்டிப்பா கூடி சீக்கிரமே இந்த பாஸை கொண்டுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புனா தான் கரெக்டா இருக்கும். பாஸ் என்ன பண்ணிட்டீங்க, வாங்க கிளம்புவோம், அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க சொல்ல. அடடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்களும் கிளம்ப. இன்னொரு பக்கம் இந்த இடத்துல அந்த லீடரும் வந்து அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவோட சோல்ஜரை போட்டு அடிக்கிறான் ஈஸியா. கிராட்டர்னு சொல்லிட்டு அவனுடைய ஆளுங்களும் உற்சாகப்படுத்த. எங்க பாரு என்னுடைய உடம்புல இருக்கிற இந்த ஆர்க் ஸ்டாட்டோ எல்லாமே நான் எத்தனை பேட்டில் ஜெயிச்சன்ற விஷயத்த சொல்லும். அதன் வகையில் நான் நிறைய பேரை இது வரைக்கும் பார்த்துருக்கேன். நிறைய ஆர்க்ஸை கொண்டு இருக்கேன். நிறைய வாரியர்ஸ் என்கிட்ட தோத்து போயிருக்காங்க. அதன் வகையில் நீலாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதனால உன்னோட பெஸ்ட்டை கொடுத்து ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே திரும்ப அவனோட கை வந்து ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கேன்.
கமான் ஹாய் ஆர்க், உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து என் கூட ஃபைட் பண்ண, அப்போதான் இது இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு சொல்லிட்டு அந்த லீடரும் அவனை அட்டாக் பண்ணலாம் போன அடுத்த நிமிஷமே இன்னொரு ஆர்க் வந்து அந்த இடத்துல தடுக்க, ஓ எப்படி என்னோட சுவாடியை தடுக்கலாம்னு நினைக்கிறியா, அந்த அளவுக்கு மோசம் கிடையாது நீ, ஆனா உங்களையும் அழி பண்ணான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பாதியா வெட்டினாலுமே அடுத்த நிமிஷமே திரும்ப ஒரு ரீஜெனரேட் ஆக. ஆமா இங்க என்னதான் நடக்குது, எப்படி இவங்களால ரீஜெனரேட் ஆக முடியுது, நான் எத்தனை தடவை அட்டாக் பண்ணாலுமே அது பிரயோஜனம் இல்லாம ஆயிடுது, அப்ப நான் இதுக்கு சரிப்பட்டு வராது, இதெல்லாமே நிறுத்தணும், ஈஸியா அவனுங்களை கொல்ல முடியாது, என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவன் மைண்டுக்குள்ள ஒரு தலைவலி கொடுக்குற வாய்ஸும் கொல்லு ஹியூமன்ஸ் எல்லாரையுமே கொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். எது கேட்டவனும் என்ன இது எல்லாரையும் கொல்ல சொல்லுது. அப்ப மொத்த பெரிய இப்ப நான் முழிக்கினேன், இந்த வாய்ஸ் என்ன கண்ட்ரோல் பண்ணுது, எந்த இது ஸ்பெல்லா இல்ல வேற எதனா மேஜிக்கா என்னன்னே புரியல. சரி நான் உன்னை கொன்றேன், முக்கியமா அந்த பொண்ணை கொல்றேன், அந்த பொண்ணாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மிச்ச ஹையா இருக்கு எல்லாமே நம்ம ஹீரோவுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ் மேல ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, அந்த மொமெண்ட்லயே யாராலையும் தடுக்க முடியல, ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றதுனால ஈஸியா தோத்து போற நிலைமைக்கு போறானுங்க. இன்னொரு பக்கம் ஜின்னாவோட ஃப்ரெண்டும் ஏ ஜின்னா அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த லீடரும் வந்து ஜின்னாவை பிடிச்சி அப்படியே தூக்குறான் கழுத்தை. இப்போ உன்னை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடும், ஏன்னா இந்த இடத்துல நான் சென்ஸ் பண்ண வரைக்கும் உன்கிட்ட இருந்து தான் மேஜிக்கல் மானா எல்லாமே என்னால் அதிகப்படியாக சென்ஸ் பண்ண முடியுது, சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தோம் தூரத்துல நம்ம ஹீரோ காதல் மேலே வர இவன் சென்ஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் நம்மளை நோக்கி வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் பதட்டத்தில் அவளை கீழே விட்டுறான். என்னடான்னு பார்க்க மேலே ஹீரோ பறந்து வர, ஏ நல்லா தானே இருக்க ஜின்னா அப்படின்னு ஜின்னாவுடைய ஃப்ரெண்டு கேட்க. அப்ப மேல இவங்களை பார்க்க ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. கொஞ்ச நேரத்துல இவனுக்கு நடுக்கமே வந்துடுது, யாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, என்னோட பவர்ஃபுல்லான ஆள், ரொம்ப பிரசன்ஸ் அவங்களது அதிகப்படியா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாரா இருக்கும். அடுத்த நிமிஷமே தன்னுடைய ஆளுங்கிட்ட டே இந்த இடத்த விட்டு திரும்ப ஓடிடுங்க நம்மளுடைய இடத்துக்குன்னு சொல்ல அவனுக்கு போலான்னு பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ காய்ச்சல் எடுத்துட்டு வந்து அந்த பில்டிங்கை உடைக்கிறான். அடுத்த நிமிஷமே இன்னொரு பக்கம் ஜின்னாவோ பதட்டத்துல இருக்கு, அவ தலைமையில யாரோ கை வைக்க சரியான டைமில் நம்ம ஹீரோவும் நீ இப்ப பாதுகாப்பா இருக்க, நான் வந்துட்டேன் யாடான்னு சொல்லிட்டு அந்த ஹை காப்ளினும் யோசிச்சுட்டு இருக்கு. லீடரும் ஆஹா ஆளு பார்க்கவே பயங்கரமா இருக்கான், யாரா இருப்பான் இவன். அப்புறம் காய்ச்சல் எடுத்துட்டு நிக்க வச்சுட்டு ஹீரோவும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். உண்மையிலே வேலை இருக்கும் இது. ஹீரோ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த லீடரும் நான் தான் கிராடியேட்டர் சீஃப் ஆஃப் தி ரெட் பிளேடு, நீ யாரு, ஏய் உன்னுடைய வாயை மூடிட்டு உன்கிட்ட நான் எதையுமே கேட்கல, திரும்பவும் வாயை தந்து எதனா பேச நான் உன்னை கொண்டுடுவேண்டா அப்படின்னு ஹீரோவும் மிரட்ட. உண்மையிலே இது கூஸ்பமான சீனு தான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும், பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக்கை போட்டு கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறமா போக எபிசோடு மேலே வேலை போக போகுது. அடுத்தது எபிசோட்லாம் ஃபைட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கிறதுனால பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குமா.